வீட்டில் டுடே சமையல் பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெசிபி கீரை, முருங்கைக்கீரை பொரியலுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள். முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. இந்த கீரை முருங்கைக்கீரை சாம்பார், கட்டி சாம்பார், கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய்லாம் போட்டு, முருங்கைக்காய் போடல, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா கட்டி சாம்பார். நேற்று நைட்டு வந்து இடியாப்பம் வாங்கின கடையில் அப்போ செஞ்ச சாம்பார். சரி, சாம்பார் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ பருப்பு எவ்வளோ கட்டியாக இருக்குது. பருப்பு எப்போவுமே நம்ம வந்து வேக வைக்கும் போது வந்து மத்தில் வந்து கடையக்கூடாது, கடைச்சா டேஸ்ட் இருக்காது. நல்லா ஊர் நாட்டு கத்திரிக்காய் போட்டு பருப்பு வந்து வச்சேன். இதே கரண்டியில் தான் இப்படி வந்து கடையணும். கடைஞ்சாலே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இறக்கும் போது ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஊற்றணும். புரியுதுங்களா? சாம்பார், பருப்பு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச அவிச்ச முட்டை பாருங்கள். முட்டைன்னா அவர் விரும்பி சாப்பிடுவார். இதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டுடே ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.